மைத்ரேய முனிவர் பராசர முனிவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொன்னீங்க. எப்படி பிரகிருதி முதல்ல ஒரு பிரகிருதி உருவாச்சு, அதிலிருந்து எப்படி வந்து கால பிரகிருதி உருவாச்சு, அதுக்கப்புறம் அதில் இருந்து எப்படி பஞ்சபூதங்கள் உருவானாங்க, பஞ்சபூதங்கள்ல இருந்து எப்படி மகத்துவங்கள் உருவாச்சு, தத்துவங்கள் உருவாச்சு, அடிப்படையில் எப்படி வந்து முக்குணங்கள் உருவாச்சு, முக்குணங்களோட அடிப்படையில் எப்படி மும்மூர்த்திகள் உருவானாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு சொன்னீங்க, என்ன அப்படின்னா முக்குணங்களின் அடிப்படையில் தான் மும்மூர்த்திகள் உருவானாங்க. இந்த மும்மூர்த்தியாகவும் இருக்கிறது அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்தி தான் அப்படின்னு சொல்லி அதாவது காக்கிறப்போ அவர் மகாவிஷ்ணுவாகவும், அழிக்கிறப்போ அவர் ருத்ரனாகவும், படைக்கிறப்போ அவர் பிரம்மனாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகுது? எல்லாமே மகாவிஷ்ணு அப்படின்னா இவங்க எப்படி வந்து ஒரே ஆளு காக்கிறப்போ அவர் மகாவிஷ்ணுவாகவும், அழிக்கிறப்போ ருத்ரனாகவும், படைக்கிறப்போ பிரம்மனாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பராசர முனிவர் சொல்றாரு, இது எல்லாமே காலத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. எல்லாமே காலத்தின் பிரமாணத்தின் மூலியமாக தான் யார் பிரம்மனா வர்றது, எப்போ ருத்ரனா வரணும், எப்போ மகாவிஷ்ணுவா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்ரீமன் நாராயணன் நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மைத்ரேய முனிவர் சொல்கிறாரு, அப்போ காலப்பிரமாணம்னா என்ன, காலப்பிரமாணம் எப்படி நடக்குது, காலத்திற்கேற்ப அவரே எப்படி பிரம்மனாவும், அவரே எப்படி ருத்ரனாவும், அவரே எப்படி மகாவிஷ்ணுவாவும் வராரு அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பராசர முனிவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. பராசர முனிவர் மைத்ரேயரை பார்த்து சொல்றாரு, அக்னி அப்படிங்கிற ஒரு பூதத்துக்கு வந்து எப்படி இயல்பாகவே வந்து சூடு அப்படிங்கிற தன்மை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கும் இயல்பாகவே அதோட தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இயல்பாகவே காத்தல், அழித்தல், படைத்தல் அப்படிங்கிற 3 தன்மைகளும் கொண்டவராக இருக்காரு. அதனால தான் ஸ்ரீமன் நாராயணனே வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கவும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, நாராயணன் அப்படிங்கிற பகவான் கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய பிரம்மதேவன் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல முதல்ல தோன்றுனதுக்கு அப்புறம் இங்க எதுவுமே கிடையாது. அதை வந்து மகா பிரளய காலம்னு சொல்லலாம். அதாவது எல்லாம் அழிஞ்ச நேரம்னு சொல்லலாம், இல்லை எல்லாம் அழிஞ்சு இல்லை உருவாகாத எதுவுமே இல்லாத ஒரு காலம்னு சொல்லலாம். அந்த சமயத்துல ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருந்து ஒரு அங்கமா அவர்கிட்ட இருந்து அவதரித்தவர் தான் பிரம்மதேவன் சொல்றாங்க. அதாவது ஸ்ரீமன் நாராயணோட ஆற்றல்ல இருந்து படைக்கும் ஆற்றலை மட்டுமே கொண்டு அவர் அவதரிச்சிருக்காரு. அந்த பிரம்மதேவனுக்கு வந்து 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவரோட ஆயுட்காலமாகவும் இருக்கு. இந்த பிரம்மதேவனோட 100 ஆண்டு காலம் ஆயுட்காலத்தை வந்து முழுசா சொன்னோம் அப்படின்னா பரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து பாதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது பரார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பரார்த்தம்க்கு அப்புறம் பிரம்மதேவனோட காலம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்குள்ள பிரம்மதேவன் வந்து மலைகள், சமுத்திரங்கள் சொல்லக்கூடிய சகல சராசரங்களையும் அவர் படைக்க செய்கிறாரு. இதில் வளர்தல், அழிதல் அப்படிங்கிறது உண்டாகுது. இப்படி இருக்கிறப்போ பிரம்மதேவனோட ஆயுள் சரி எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் நிர்ணயிக்குது அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவோட சொரூபமான காலத்தால் தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அந்த காலத்தின் பிரமாணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். காலம் எந்த அளவில் வச்சு அது நகருது, காலப்பிரமாணமோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிமிஷங்கள் 15 சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு காஷ்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காஷ்டை வந்து 30 சேர்ந்தது அப்படின்னா ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலைகள் 30 ஆனால் அது ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகூர்த்தம் 30 ஆனால் மனிதனுக்கு ஒரு அகோராத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனிதனோட வாழ்க்கையில் அது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகோராத்திரம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து 30 ஆச்சு அப்படின்னா அது 2 வருஷங்களை கொண்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறாங்க. மாதங்கள் 12 ஆச்சு அப்படின்னா தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அயனங்களை கொண்ட ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அயனங்கள் 2 கொண்டது ஒரு வருடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அயனங்கள் இருக்கக்கூடிய தட்சிணாயனம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு ஒரு இரவாகவும் இருக்குது, உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகலாகவும் இருக்குது. இப்போ இந்த கணக்கின் அடிப்படையில் தேவர்களுக்கு வந்து 12,000 ஆண்டுகள் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறாங்க. ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 4 யுகங்களை கொண்டது. அதாவது கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இது 4ம் கொண்டது தான் ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு யுகம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஒரு யுகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யுகத்திலிருந்து அடுத்த யுகத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தை வந்து அவங்க சந்தியாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ கிருத யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யுகத்துக்காக தயாராகக்கூடிய ஆண்டு காலம் அப்படிங்கிறது இடத்த பார்த்தோம் அப்படின்னா அது சந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருத யுகத்துக்கு சந்தி காலம் அப்படின்னு பார்த்தோம்
அது 4000 ஆண்டுகள். அதே மாதிரி கிருதயுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு இடைப்பட்ட காலத்தை வந்து சந்தியாம்சம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தியாம்சம் காலம் அப்படிங்கிறது 800 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி திரேதாயுகம் இருக்குது. திரேதாயுக்கு சந்தியாம்சம் காலங்கள் இரண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3100 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. துவாபர யுகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்தியாம்ச காலத்தை ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 2100 தேவ ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கலியுகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்தோட சந்தி ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலமான சந்தியாம்சம் காலம் அப்படிங்கிறது 200 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இந்த சந்தியாம்சம் காலம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சந்தி காலம் வந்து ஒரு யுகத்தோட ஆரம்பத்துக்கு அந்த யுகத்தோட தர்மத்துக்கு தயாராகிறதுக்கான காலமாகுது. அதே மாதிரி அந்த யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தியாம்சம் காலம் அப்படிங்கிறது அந்த யுகத்தோட தர்மங்கள் முடிஞ்சு அடுத்த யுகத்துக்கு தயாராகக்கூடிய தர்மங்கள்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலத்தை தான் வந்து சந்தியாம்சம் காலம்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த சந்தியாம்ச காலத்தை கொண்டு தான் வந்து 4 யுகங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி வருது. 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறாங்க. இந்த சதுர்யுகம் 6 முறை திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது சதுர்முகனான பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர்முகனுடைய ஒரு தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா 14 மனுக்கள் வந்து அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 14 மனுக்களோட காலப்பிரமாணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சப்த ரிஷிகள், வசுக்கள், ருத்ராயரர் ஆகிய தேவதைகளும் இந்திரன், மனு புத்திரர்களான எல்லாருமே வந்து ஒரே காலத்தில் படைக்கப்படுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரே காலத்தில் அழிக்கப்படுறாங்க, அதாவது சங்கரிக்கப்படுறாங்க. அதாவது தேவ காலத்தின் கணக்குப்படி தேவ காலத்தில் இருக்கக்கூடிய 71 மகாயுகம் சேர்ந்தது மனுவந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திராதி தேவதைகளான 100க்கும் மனுக்களுக்கும் இதுவே வந்து ஆயுட்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவ ஆண்டுகளோட கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுவந்திரம் அப்படிங்கிறது 8,50,000 தேவ ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மனித ஆண்டு கால கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 30,67,20,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் முடிஞ்சது அப்படின்னா ஒரு மனுவந்தர காலம் முடியுது அப்படின்றாங்க. இது மாதிரி 14 மனுவந்தர காலம் முடிஞ்சதுன்னா பிரம்ம ஒரு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 14 மனுவந்தர காலம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு நைமித்திக பிரளயம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரளயத்தில் வந்து பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் 3மே வந்து அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைமித்திக பிரளயம் அப்போ திரிலோகங்களான 14 லோகங்களும் அழியும். அந்த சமயத்தில் இது எல்லாத்துலேயும் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து தனக்குள்ள உள்வாங்கிடுவார். தனக்குள்ள உள்வாங்க அவரோட நாபி கமலத்தில் பிரம்மன் வந்து வாசம் செய்ய ஆரம்பிப்பார். இப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணன் தனக்குள்ள எல்லாத்தையும் உள்வாங்கினதுக்கப்புறம் அவர் இரவு பகல் பாராமல் அவர் நித்திரை கொள்கிறாரு. அதாவது 1000 சதுரக பிரமாணம் ராத்திரிகள் வந்து அவர் நித்திரை கொள்கிறாரு. அதுக்கப்புறம் பிதாமகரான பிரம்மதேவன் வந்து எல்லாத்தையும் படைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பிரம்மதேவனுக்கு 100 ஆண்டுகள் ஆச்சு அவரோட ஆயுட்காலம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர்முகனான பிரம்மதேவனோட ஆயுட்காலத்தில் 50 ஆண்டுகளை வந்து பரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவனோட ஆயுட்காலத்தில் இருக்கக்கூடிய முதல் பரார்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2வது பரார்த்தம் நடக்குது. அந்த 2வது தான் வந்து மகாவிஷ்ணுவோட வராக அவதாரம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்குது. இப்படி பராசர முனிவர் மைத்திரரை பார்த்து மனித தேவ கணக்கை வச்சு கால பிரமாணத்தை வச்சு எப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவனாக இருந்து எல்லாத்தையும் படைக்கிறாரு, அவரோட ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிற பற்றி விளக்கின விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.